வாங்க சந்தோஷ், வாமா. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு, அதனால அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. டிராவல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் பரவாயில்ல. என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் நீங்க வந்துட்டு எனக்கு தெரியாது. கௌசி என்கிட்ட சொன்ன உடனே நான் கேட்டு பார்த்தேன், வேக்கன்ட் இருந்துச்சு, அதனாலதான் வர சொன்னேன். இருக்கட்டும், கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணா அப்படியே போகிற வழியில் பேக்கரி எங்கேயாவது நிறுத்துங்க. வீட்டில் பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம். வீட்ல எல்லாம் எல்லாமே இருக்குமா, நீங்க சும்மா காசு செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு இருங்க. அதெல்லாம் டெய்லி நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இல்லைண்ணா, எதா இருந்தாலும் வந்துட்டு எதுவும் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாமா. ராத்திரி நேரத்துல என்ன, வாங்க. இந்நேரத்துக்கு அவ தூங்கிட்டு இருந்தா, எதுவும் தூங்கிட்டு தான் இருப்பா, எந்திரிக்கவும் மாட்டா. காலையில எழுந்ததும் கூட நீங்க வாங்கி கொடுத்துப்பீங்க. வாங்க வா, ஏறுவா. உட்காந்துட்டியாமா, போமா. போலானே. கௌசி நீங்க வரீங்கன்னோனையும் வெளியவே தான் நின்னுட்டு இருப்பா, தூங்க கூட மாட்டா. அப்பாடி அப்பா, என்னாடி அந்த போலீஸ்காரி குந்தாணி என்ன அடி அடிக்கிறா! அம்மாடி அம்மா, ஊர்ல அவ வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம தலையில வச்சு நம்மள வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டாளேடி. ஆமாண்டி, அப்பாடி அப்பா, அந்த ஜெயில இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடி வந்தோம். இதுல காலில் வேற அங்கங்க அடிபட்டு முள்ளு குத்தி ரத்தம் வேறடி. என்ன பண்ணி தொலைது, எல்லாத்தையும் மண்ணுல தேய்ச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்தேன். கொஞ்சம் நின்று பின்னாடி திரும்பி பார்த்தா பிடிச்சி மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிடுவான்னு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, ஏதாவது ஏசி ஏதோ வந்து விசிட்டுக்கு வராராம, அந்த நேரத்தில் நம்ம இருந்து நம்ம மேலே பொய் கீ கேசக்கு எதுவும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்க, நம்ம காலமுழுக்கு ஜெயிலேருந்து வெளியே வராமையே ஆயிருப்போண்டி. நம்ம வீட்டில் நம்ம பெத்ததுங்களும் நம்மளை எதுக்கு காப்பாற்றணும்னு அதுக்கு பாட்டுக்கு கை கழுவி இருக்குங்கடி. அதை சொல்லு, நம்ம வீட்டில் உள்ளதுங்களாம் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இத்தனை நாள் ஆகிப்போச்சு, ஜெயிலில் அவள் கிடக்கிறாளே, அவள் தின்னாளா வச்சாலான்னு எந்த கவலையாவது இருந்துச்சு. என் பையனெல்லாம் தங்கமாக வளர்த்தேன்டி, கார்மெண்டில் படிக்க வச்சேன். ஆனா இன்னைக்கு காரப்பொரி விற்கிறவ மாதிரி ரோடா திரிய வச்சுட்டாண்டி என்னைய. வா பையனை மட்டும் என்ன, என் பையன் நீ என்ன சும்மாவா வளர்த்தேன்? அக்கம் பக்கத்து வீட்டுல சோறை வாங்கியாவது என் வயிற்று நிறைக்கிறனோ இல்லையோ, அவன் வயிற்று நிறைச்சி ஓசிலேயே உடம்ப வளர்த்து அவனை இம்புட்டு தூரம் ஹாலாக்குன்னு படுபாவி பையன் அந்த மஞ்ச மண்டை பேச்ச கேட்டு என்னையும் இல்லை துரத்தி விட்டுவிட்டான். எப்படியாவது அவங்க கையில கல்ல விழுந்தாவது உள்ளுக்குள்ள பூந்துருவோண்டி. இதுக்கப்புறமும் ரோட்டுல எல்லாம் தெரிய முடியாதுடி, அதுவும் இந்த வயசுல. ஆமாண்டி, வீட்டுக்குள்ள போனா என் மருமகக்காரி ரொம்ப கேவலப்படுத்துவாடி. அதை நினைச்சாலே மனசு ஒரு பக்கம் வலிக்குது. இங்க ஒரு கேவலத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க, வாழ முடியாதுடி, வாழ முடியாது. 10 ரூபாய்க்கு கஞ்சி வாங்கி குடிக்கினாலும் உழைக்கணும். நம்ம உடம்பு வளையாது, வேர்வை நமக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அங்கிட்டு தானே போய் கஞ்சி பிடிச்சாகணும். மறுபடியும் வீட்டுக்கு போனால் அந்த மஞ்சள் மண்டை ரொம்ப கேவலப்படுத்துவாடி. அதுவும் இல்லாமல் டெய்லி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவ ஆக்கிற இட்லியும் சட்னியும் கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு அதே இட்லியை நான் போய் முணுமுணுமேடி, அதை நினைச்சதுட்டு ஒரு பக்கம் வலிக்குது. சரிடி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும். வா, ராத்திரியா உள்ள பூந்துருவோம். விடிஞ்சா நம்ம இருக்கோன்னு தெரியவா போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மற்றதை பார்த்துக்கலாம். ஆமாண்டி, வா, இன்னைக்காவது நல்ல சோறு திம்பம் போய். என்னடி கௌசி, இன்னும் தூங்காம இருக்கிற? என்னடி நீ தூங்கலையா? தூங்கணுடி. இந்த பாத்திரம்லாம் கிடந்துச்சு, ராத்திரியே கழுவி வச்சுட்டா காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம். இல்லையா, காலையில் எந்திரிச்சு பாத்திரத்தை கழுவுறதா, இல்லை இந்த பையனை கிளப்புறதா, இல்லை அந்த மனுஷனுக்கு சமைக்கிறதா? அதான் ராத்திரியே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு சோறு குழம்பு வைக்கிறதோடு இருக்கணும்னு எல்லாத்தையும் கழுவி வச்சேன். நீ ஏன் தூங்காமல் உட்காந்துருக்க? எங்கள் அத்தை பிள்ளை வருதுன்னு. ஓ, சரி, அதுதானா? எங்கே வந்திருக்காங்களாமா? பஸ் ஸ்டாண்டு அப்பயே வந்துட்டாங்களாமா, அவர் கூட்டிகிட்டு வர போயிருக்காரு, வந்துருவாங்க இப்போ. ஓ, சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சொந்தம் வந்தான்னா அப்புறம் இவங்க தான் வராங்க. ஆமாண்டி, என் மாமியார் கிளவி இருக்கும்போது இவங்களும் இங்கிட்டு வர முடியுமா? இல்லை வரதா விடுமா? இல்லை வந்தவங்களும் நிம்மதியாக தான் இருக்க விடுமா? பேசுகிற பேச்சில் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. எப்படியோ அவங்க இல்லாததுனால இப்படி என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் வராங்க. அது வேணா ஒரு நல்லது தாண்டி. ஆமாண்டி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வந்தா நம்ம தாங்கன்னு தாங்கணும். அதுவே மருமவளோட சொந்தம் வந்தோன்னு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இவளுக்கு காட்டுற மூஞ்ச பார்க்கணுமே, அப்பா. அதுவே நம்ம வீட்டிலேருந்து வரதட்சணை கொண்டு வராங்கன்னு முகத்தில் பார்க்கணும். ஐயோ, அப்படி ஒரு சிரிப்பு பொலிவு தான் இருக்குன்னா பார்த்துக்கவே. அதுங்க தான் போய் தொலைஞ்சிருச்சிங்களே, அப்புறம் என்னத்துக்கு நம்ம கவலை? ஆத்தி, என்னடி ராத்திரி எல்லாம் தூங்கிருப்பாங்க, ராத்திரியா வீட்டுக்குள்ள பூந்துடலான்னு பார்த்தா இப்படி வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. ராத்திரி பகல் பார்க்காம கூட இப்படி என்னடி கதை அடிக்கிறாளுங்க. இவளுகெல்லாம் மனுஷிகளா? இதுல வேற என் மருமவக்காரி நடு ரோட்ல நிக்கிறா.
இப்போ எப்படி தான் வீட்டுக்குள்ளே பூந்து போகிறது? ரொம்ப வருத்தமாக இருக்குடி. மாட்டினோம்னா சந்தி சிரிக்கிற அளவுக்கு கிளின்னு கிளிப்பா. அவள் கிழிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி வீட்டுக்குள்ளே போகிறது முடிவாகி போச்சு. அவளுக்கு இப்போ வந்தவளுக பாதியில் வந்தவர்களுக்காக ஆதியில் வந்த நம்ம வீட்டை விட்டு போக முடியுமாடி? வாடி போவான். எவன் வந்து நம்மளை தடுக்கிறான்னு பார்ப்போம். இங்க பேர் வந்துட்டாங்க. ஐயோ பார்த்துட்டா போல. வாங்க வாங்க வாங்க. பாத்தியாடி என் மருமவக்காரிக்கு நான் வீட்டுல இல்லனோனே அவ குடும்பத்தை அப்படியே சேர்த்துட்டா பாத்தியா? இதுக்கு தாண்டி நம்மள வீட்டை விட்டு துரத்துறதே. இவளுக்கு கூட்டத்தையே வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆடணும், அதுக்கு இடையூறா நம்ம இருக்க கூடாதுன்னு தாண்டி நம்மள வீட்டை விட்டு துரத்தி இருக்காளுக. இது நம்ம பயல்களுக்கு புரியுதா? இந்த மடச்சாம்பராளிகளுக்கு புரிஞ்சிருந்தா தான் இந்நேரத்துக்கு உருப்படி ஏறி உருப்பிட்டு இருப்பானுங்களே. பெத்தவ பேச்ச கேட்காம பொண்டாட்டி பேச்ச கேட்டா இனி என்னென்ன கதிக்கு ஆளாக போறானுங்களோ. எப்படியோ அந்த போலீஸ் குந்தாண்டி நம்மள வெளியே விட்டா, இல்லைன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது. ஹே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. அக்கா மஞ்சுளா அக்கா எப்படி இருக்கீங்க? என்னையெல்லாம் தெரியுமா? அண்ணி வீட்டுக்கு வந்தா உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. உங்க மாமியாரை தான் அடக்கி உடைக்கி வைப்பீங்களாமே. பாத்தியாடி வந்தவளுக்கு குசும்ப பாத்தியா? இவ போய் என்னை அடக்கி உடைக்கி வைக்கிறதெல்லாம் ஊர் முழுக்க தண்டோர் அடிச்சு வச்சிருக்கா. வாய மூட்ரி. ஓ, அத சொல்லி வச்சிருக்காளா? சரி சரி சரி, வா வெளியவே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுவீங்க. சந்தோஷ் வாங்க, சந்தோஷ் உள்ள வாங்க. சரிடி, நீ பாரு, நான் வரேன். சரிடி. ஊர்ல உள்ளவனுக்குலாம் ஆக்கி போடுறதுக்கு ஏன் பையன் சம்பாதிக்கிறானே? விடமாட்டேன்டி, விடமாட்டேன். பாரு எல்லாத்தையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறேன். நீ அவளை துரத்து. முதல்ல என் வீட்டுல இருக்கா பாரு குந்தாணி, முதல்ல அவளை நான் வீட்டை விட்டு துரத்தணும். முடிவு கட்டுறேன். ராத்திரி தூங்குறது இல்லையா? எம்பிட்டு நேரம் கதை அடிச்சுட்டு உட்காந்துருப்ப. ஆமா, கதை அடிக்கிறாங்க. சும்மா பேசிட்டு வந்தேன். பேசிட்டு மட்டமாடா வந்தா, எனக்கு கழுவி ஊத்திட்டும்ல வந்தா. இப்ப என்ன பண்றது? காலில் போய் விழுந்துருவோமா? ஆமா ஆமா, மருமவ காலை பிடிச்சி 2 சொட்டு கண்ணீர் விடுற மாதிரி நடிச்சோம்னா உடனே மருமவ விட்டுருவா. அப்புறமேட்டுக்கு மறுபடியும் நம்ம பழையபடி உள்ளேயே வந்துடலாம். இல்லையா ரொம்ப கஷ்டப்படணும். நடிப்பை போடுவோம். எச்ச தொட்டு கண்ணில் வச்சு அப்படியே நடிச்சிட வேண்டிட்டா. மருமகளே, என் மகளே. ஏய், நீயா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டியா? இரு, போலீஸ்க்கு போன் பண்றேன், மறுபடியும் உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு. ஐயோ அம்மா அம்மா அம்மா, அப்படி எதுவும் சொல்லிடாதம்மா. போலீஸ்கார அம்மா தாம்மா, நான் திருந்திட்டேன். இனிமே நீ போ. உன் மருமவளை போய் மகளா நினைச்சு போய் வாழன்னு சொன்னாங்கம்மா. நான் திருந்தி வந்திருக்கேம்மா. மருமவளே, திருந்தி வந்திருக்கியா? உன்னை நம்ப முடியாது. இல்ல மருமவளே, உன் அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் மருமவளே. என்ன ஏச்சிய கண்ணில் தொட்டு வச்சு நடிச்சா நான் என்ன நம்பிடுவேன் நினைக்கிறியா? ஐயோ ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? எங்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் உண்மையா மனசு திருந்தி வந்திருக்கேம்மா. என் பையன், நான் பெத்த பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் திருந்திட்டேம்மா. ஏன் சத்தியம் பண்றது வாமல பண்ண மாட்டியோ? என் புருஷன் என்ன இழிச்சவையா? நீ போய் சத்தியம் பண்ணுவா அவரை பொட்டுன்னு போறதுக்கு? வாமல சத்தியம் பண்ணு. அத்தி, என் மேல சத்தியம் பண்ணா நான் பொட்டுன்னு போயிருவனே. என்ன? அம்மா அம்மா, சத்தியம் அம்மா, சத்தியம். வாமல சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியமா நான் திருந்திட்டேம்மா. கடவுளே, நான் திருந்துட்டேம்மா. மடி, இனிமே நீ இட்லி சுட்டாலும் சரிம்மா, தோசை சுட்டாலும் சரிம்மா, நான் தேவாமிர்தமா நினைச்சு சாப்பிடுவேம்மா. நீ இனிமே எள்ளுன்னு சொன்னா நான் என்னையே அனுப்பேம்மா. அப்ப கூட அதிக பிரசங்கித்தனமா தான் நிப்ப. ஐயோ அப்படி இல்லம்மா, நீ சொன்ன வார்த்தையை தட்டாம செய்வேன்னு சொன்னம்மா. என்னையா உங்க அம்மா வேற இப்படி கெஞ்சுது, என்ன பண்ணுவோம்? பார்க்கவே பாவமா இருக்குதானே தங்கா? அம்மா திருந்தி வந்து கேட்டா, உன்னை 10 மாசம் பெத்து சுமக்கும் போது வந்த வலியை கூட நான் பெருசா எடுக்கலடா. ஆனா இந்த செயலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் உன் அருமை பெருமை, என் மருமவளோட அருமை பெருமையில தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன்டா. இனிமே நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்து சொன்னா கூட அங்க குத்த வச்சு உட்கார்ந்துருப்பேன். நீங்களே வந்து வாமா சாப்பிடுன்னு சொன்னாதான் வருவேன். அது வரைக்கும் நான் என் வாயை திறக்க. இந்த நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, அப்புறம் இந்த பாட்டு பாடிக்கிட்டு பதில் சொல்றது, அதெல்லாம். பாட்டா அப்படின்னா என்னம்மா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுமா. ரொம்ப நடிக்காதீங்க, எந்திரிங்க. மருமவளே, வீட்டை விட்டு போட்டு போட சொல்லிடாதம்மா. நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் உத வாங்கி கடி வாங்கி வந்திருக்கேம்மா. எங்கேயும் போங்கன்னு சொல்ல மாட்டேன், எந்திரிங்க. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கங்க, போங்க. சரிம்மா, நான் ஒரு மூலையில படுத்துக்கிறேன். மூலையிலலாம் வேணாம், வேற தரையில சிலுன்னு கிடக்குது. அப்புறம் உடம்பு சிலம போய் ஜன்னி வந்து போட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? உங்களுக்குன்னு போட்டிருக்க பாயில அங்க எடுத்து சுருட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டு படுங்க. சரிம்மா, சரி. கூமுட்டக்காரி, நான் நடிச்ச நடிப்பை நம்பிட்டா.
கூட இருந்தே குழி வெட்டி உன்னை புதைக்காம போக மாட்டேன்டி. பாவம் எங்க அம்மா எம்பிட்டு கஷ்டப்பட்டிருந்தா இப்படி வருத்தப்பட்டு உன் காலில் விழுந்திருக்கும். ம், ரொம்ப அளக்க வேணாம், போய் படுங்க போங்க. கிளவி சாதாரணமா நடிக்கல, உள்ள போயிட்டு வந்தோனையும் உண்மை மாதிரியே நடிக்கிறா. பாப்போம் இது எத்தனை நாளைக்குன்னு. ஐயா துரை, கௌசி, அத்தி மாமியார் உள்ள இருக்குன்னு நினைச்சா இது என்ன வெளியே வந்துருச்சு? இப்ப யாரை கெடுக்கணும்னு வந்திருக்க நீ? ஏண்டாப்பா அம்மா வந்தாலும் யாரையாவது கெடுக்கிறதுக்கு தான் வருவேன் நினைக்கிறியா? உன் மேல இருக்க பாசம்னு நான் வந்துடுறேன்னு நினைக்கலையா? பாசத்தெல்லாம் நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். எதுக்கு வந்த இங்க? எப்பா ஏன்பா அப்படி பேசுற? நான் பண்ணினது தப்பு தாயா, இல்லைன்னு சொல்லல. ஆனா மனம் திருந்தி வந்திருக்கையா, என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே மருமவளையும் உன்னையும் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேயா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்பா. நான் ஒரு மூலையில கிட்ட இருந்துக்கிறையா. சாகிற காலத்துல உங்க கூட சேர்ந்து வாழணும்னு வந்தேன். நான் இருக்க போறது என்னமோ 1 வருஷம் 2 வருஷம் தான். அது வரைக்கும் உங்க கூட இருக்கணும்னு தான் வந்தேன். மத்தபடி வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. பாருமா, உன்னாலையெல்லாம் நான் நிறைய நம்பி நம்பி ஏமாந்துட்டேன். இனிமே ஏமாறுறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிரு. என்னப்பா இப்படி பேசுற? கிட்ட எல்லாம் வேற எப்படி பேசுவாங்க? எனக்கும் கௌசிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டையை மூட்டி விட்டு எங்க 2 பேத்தையும் பிரிச்சு உன் இஷ்டத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைச்சு மறுபடியும் எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு பேயை ஏவி விட்டு என்னென்ன வேலை நீ பார்த்து விட்டுருக்க? ஒவ்வொரு நாளும் அவளை பத்தி அதை இதன்னு சொல்லி 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 அவளை பத்தி அவளை பார்த்தாலே தப்பான எண்ணம் தோன்ற அளவுக்கு தானே நீ வச்சிருந்த. இப்ப நல்லவ மாதிரி நடிச்சினா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? வீட்டை விட்டு வெளியே போ. எப்பா என்னப்பா இப்படி பேசுற? நான் திருந்திட்டேன்ப்பா. மருமவளே, உன் அத்தை திருந்திட்டேம்மா. அப்பா நீ தான் இருக்க. உன் பெத்தவ இப்படி பண்ணுனா நீ திருந்தி வரும்போது ஏத்துக்க மாட்டியாப்பா? இங்க பார்க்கவும் பாவமா இருக்கு. வீட்டுக்குள்ள விடலாமே. வீட்டுக்குள்ள விட்டா இவங்க கேடித்தனத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் குடும்பம் குடும்பமா இருக்காது. ஏண்டா இப்படி பேசுற? உன் பெத்தவள நீ ஏன் நம்பலனா அப்புறம் ஊர்ல உள்ளவங்க எப்படிப்பா நம்புவாங்க? திருந்திட்டேன்பா. இங்க பார்க்கவும் வயசானவங்க அழுவுறாங்க, விடுங்க. வீட்டுக்குள்ள ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம். ஒரு மூலையில நான் இருக்கணுமா? உன்னைய மூலையில முடக்கணும்னு தாண்டி நான் வந்திருக்கேன். பாருமா, உள்ள வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. இருக்கிற இடம் தெரியாம இல்லாம இருந்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது பேசி பிரச்சனைய பண்ணுனேன்னு வச்சுக்கோ. எப்பா நீ வீட்டை விட்டு போன்னு சொல்ல வேணாம். நானே போயிடுறேன்பா. நானே எங்கிட்ட அது போயிடுறேன். சரி இருந்துட்டு போங்க. சரியத்த வாங்க, சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. நீ கேட்டதே போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி வாங்க சாப்பிடுவீங்க, நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. சரி நீ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாங்களாம். இவளுக்கெல்லாம் போனா போதுன்னு நான் இடம் கொடுத்தேன். இன்னைக்கு என் தலை மேல இவ ஏறி உட்காந்துருக்கா. இன்னைக்கு நான் இருக்க இடம் கூட இல்லாம இருக்கேன். இவகிட்ட எல்லாம் கெஞ்சி கூத்தடி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய நிலைமை ஆகி போச்சுல்ல. இனி இருக்குடி, இனிமேதான் இந்த சாந்தாவோட ஆட்டமே ஆரம்பம்.